வணக்கம் நண்பர்களே. சாஜி ஹெல்த் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களை பாதிக்கும் ஒரு முக்கியமான நோயான உயர் இரத்த அழுத்தம், அதாவது ஹை பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன் பற்றி முழுமையாக பார்ப்போம். பலருக்கும் இது இருப்பதே தெரியாது. அதனால்தான் இதை சைலண்ட் கில்லர் என அழைக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உயர் இரத்த அழுத்தம் அப்படின்னா என்ன, அதாவது ஹை பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா என்ன, எதனால வருது, அறிகுறி என்னென்ன, யாருக்கு அதிக ஆபத்து, என்ன பரிசோதனைகள் இருக்குது, என்ன சிகிச்சை முறைகள் இருக்குது, உணவு முறைகள் என்னென்ன, உடற்பயிற்சி தேவையா தேவையில்லையா, வீட்டில் கட்டுப்படுத்துவது எப்படி, அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள், அதாவது உங்கள் மனதில் தோன்றுள்ள அடிக்கடி கேள்விகள், அந்த கேள்விகளில் ஒரு சில என அனைத்தையும் விரிவாக தெரிந்து கொள்ள போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க முழுமையாக பார்க்கலாம். முதல்ல இரத்த அழுத்தம் அப்படின்னா என்ன? நமது இதயம் ஒரு பம்பு போல வேலை செய்யும். இதயம் சுருங்கும் போது இரத்த நாளங்கள் வழியாக உடல் முழுவதும் இரத்தம் செல்கிறது. இந்த இரத்த நாளங்களில் உள்ள சுவர்களில் செலுத்தும் அழுத்தமே பிளட் ப்ரெஷர். இது 2 அளவுகள் உள்ளது. ஒன்று சிஸ்டோலிக் ப்ரெஷர், அதாவது இதயம் சுருங்கும் போது ஏற்படும் அழுத்தம். இன்னொன்று டயஸ்டோலிக் ப்ரெஷர், இது இதயம் ஓய்வில் இருக்கும்போது ஏற்படும் அழுத்தம். அதாவது நமது இதயம் ஒரு பம்பு போல செயல்படுது. இதயம் சுருங்கும் போது இரத்த நாளங்கள் வழியாக உடல் முழுவதும் செல்கிறது. இந்த இரத்த நாளங்களின் சுவர்களில் செலுத்தும் அழுத்தத்தை தான் பிளட் ப்ரெஷர் அப்படின்ட்டு சொல்கிறோம். இதில் 2 அளவுகள் படுவாங்க. ஒன்று சிஸ்டோலிக்னு சொல்லுவாங்க, இன்னொன்று டயஸ்டோலிக். எக்ஸாம்பிள் எப்படி பார்த்தோம்னா, டாக்டர் கேட்டாங்க நார்மல் பிபி என்ன அப்படின்னு கேட்டால் 1/20 mmHgன்னு சொல்லுவாங்க. இதில் 120 அப்படிங்கிறது சிஸ்டோலிக்கும், 80 அப்படிங்கிறது டயஸ்டோலிக்கு. சாதாரண பிபி எவ்வளவு, அதான் இப்போ சொன்னால நார்மல் பிபி, அது 180/80க்கும் குறைவாக இருக்கணும். எலிவேட்டட், இது 120 to 129/80க்கும் குறைவாக இருக்கணும். ஸ்டேஜ் 1 ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா 130 to 139/80 to 89. ஸ்டேஜ் 2 அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 140/90 அல்லது அதற்கு மேலே. இந்த ஹைப்பர் டென்சிவ் கிரைசிஸ் எப்படி அப்படின்னா 180/120க்கும் அதிகம். இது மருத்துவ அவசர நிலை அப்படின்னு சொல்லுவோம். அந்த 180/120. உயர் இரத்த அழுத்தம் ஏன் வருது, இந்த ஹைப்பர் டென்ஷன் எதனால வருது? முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, பரம்பரை வழியாக, அதாவது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு இருந்தால் நமக்கு ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, ஆபத்து அதிகம். நிறைய உப்பு, அதாவது அதிகமாக உப்பு எடுக்கிறதுனால பிபி உயர வாய்ப்புகள் அதிகம். சிலவங்களுக்கு உடல் பருமனாக இருந்தால், அதாவது ஒபிசிட்டி இருந்தால் கூட இது ஒரு முக்கிய காரணம் இருக்குது இந்த ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கு. சிலவங்க உடற்பயிற்சியே இருக்காது, அதாவது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சிட்டிங் ஒர்க்காக இருக்கும். எந்த ஒரு உடற்பயிற்சி உடலுக்கு தேவையான ஒரு ஆக்டிவிட்டி இல்லாமல் இருந்தாலும் அது ஹைப்பர் டென்ஷன் கூடுறதுக்கு மன அழுத்தம் இது ஒரு முக்கியமான காரணம். ஸ்ட்ரெஸ் காரணமாக இருந்தாலும், இந்த மன அழுத்தம் நிறைய காரணமாக இருந்தாலும் இந்த பிபி அதிகரிக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா புகைப்பிடித்தல், மது அருந்தல், இது காமனான ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே. எந்த நோய் எடுத்தாலும் இந்த புகைப்பிடித்தல், மது அருந்தல் ஒரு காமனான விஷயமா இருக்குது. பிபிக்கும் இது ஆஸ் யூஷுவல். ஒரு வயது அதிகரிக்கும் போது ஆபத்தும் சேர்ந்து அதிகரிக்கிறது. அதாவது வயது ஆகவும் இது ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கும் அதிக வாய்ப்புகள். நம்ம இப்போ என்ன பார்க்குறோன்னா, முக்கியமான அறிகுறிகள். பெரும்பாலானவர்களுக்கு எந்த அறிகுறியுமே இருக்காது, ஹைப்பர் டென்ஷன் உள்ளதாட்டு எந்த அறிகுறியுமே தெரியாது. ஆனால் சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, தலைவலி, மயக்கம், மூச்சு திணறல், மார்பு வலி, கண் மங்குதல் போல் இருக்கும், இதய துடிப்பு அதிகரிக்கும், சோர்வு இருக்கும். இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறான்னு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கட்டுப்படுத்தலைன்னா என்ன ஆகும்?
மெயினாக வந்து ஸ்ட்ரோக்கு, மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை பாதித்து ஸ்ட்ரோக் வர அதிக வாய்ப்பு இருக்குது ஹைப்பர் டென்ஷன் கட்டுப்படுத்தவில்லை என்றால். ஹார்ட் அட்டாக் வர்றதற்கும் முக்கிய வழிவகுக்கும். இதயத்திற்கு ரத்தம் குறைந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வழிவகுக்கும். ஹார்ட் ஃபெயிலியர் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கிட்னி ஃபெயிலியரோட வாய்ப்பு இருக்குது. ஐ டேமேஜ் ஆகும். அப்புறம் வந்து நினைவாற்றல் வந்து குறைய தொடங்கும். இதெல்லாமே வந்து நம்ம ஒரு ஹைப்பர் டென்ஷனை கட்டுப்படுத்தலைன்னா இந்தந்த பிரச்சனைகள் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஹைப்பர் டென்ஷனை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்கள். அறிகுறிகள் தென்பட்டால் உங்கள் மருத்துவரை அணுகி அதுக்கேற்ற மாதிரி சிகிச்சைகள் பெறுங்கள். யாரெல்லாம் பிபி பரிசோதனை செய்ய வேண்டும்னு ஒரு டவுட் இருக்கும் எல்லாருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த பிபி பரிசோதனை செய்யலாம். குடும்ப வரலாறு இருக்குது. இப்போ வந்து அப்பாவுக்கு இருக்கலாம், அம்மாவுக்கு இருக்கலாம், இல்லைன்னா பேக் ஜெனரேஷன்ஸு ஒரு பாரம்பரிய வரலாறு இருக்கவங்களுக்கு அந்த செக்கப்பு செய்கிறது நல்லது. நீரிழிவு உள்ளவங்களும் இந்த பிபி பரிசோதனை செய்யணும். உடல் பருமன் உள்ளவர்கள், புகைப்பிடிப்பவர்கள், கர்ப்பிணி பெண்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த பிபி பரிசோதனை செய்யலாம். ஒரு பிபி ஹைப்பர் டென்ஷனை எப்படி அளவிடப்படுகிறது? அதாவது டிஜிட்டல் பிபி மானிட்டர் வீட்டிலேயே நம்ம பார்த்துக்கொள்ளலாம். சரியான முறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 நிமிடம் அமைதியாக இருக்கணும். காஃபி குடித்த உடனே நம்ம பிபி மானிட்டர் வச்சு செக் பண்ண வேண்டாம். கை இதய உயரத்தில் இருக்க வேண்டும். 2 முறை அளவிட்டு சராசரி எடுக்கணும். அதாவது ஒரு பிபி மானிட்டர் எப்படி அளக்கணும்னா 5 நிமிடம் அமைதியாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் செக் பண்ணவே அரைக்கணும். காஃபி குடித்த உடனே நம்ம பிபி செக் பண்ண வேண்டாம். கை இதய உயரத்தில் இருக்க வேண்டும். 2 முறை அளவிட்டு சராசரியாக எடுக்கணும். என்னென்ன பரிசோதனைகள் இருக்குன்னு டவுட் வரும். மருத்துவர்கள் பரிந்துரைக்கக்கூடியவர்கள் பொதுவாக வந்து பிளட் டெஸ்ட்டு, லிப்பிட் ப்ரொஃபைலு, பிளட் சுகரு, கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, இசிஜி, எக்கோ கார்டியோகிராம், ஐ எக்ஸாமினேஷன் இதெல்லாம் வந்து இந்த பிபி இருந்து அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து பரிசோதனை செய்ய சொல்லுவாங்க. உணவு முறைகள் டேஷ் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் டென்ஷனுக்கு சிறந்த உணவு முறைகள் பார்த்தீங்க அப்படின்னா காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்கள், மீன், பருப்புகள், குறைந்த கொழுப்பு பால் இதெல்லாமே வந்து ஒரு சரியான டேஷ் டயட்டு வகைகளாக இருக்கும். இந்த ஹைப்பர் டென்ஷனுக்கு சிறந்த உணவாக இருக்கும். அதிகமாக நம்ம தவிர்க்க வேண்டியது வந்து அதிக உப்பு, ஜங்க் ஃபுட்டு, சிப்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸு இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உடற்பயிற்சி வந்து வாரத்திற்கு 150 நிமிடம் நடைப்பயிற்சி, சைக்கிள், நீச்சல், யோகா, மூச்சு பயிற்சி இதெல்லாம் செய்தால் உங்களோட ஹைப்பர் டென்ஷனை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிபி மருந்துகள், மருத்துவர் வந்து என்னென்ன மருந்துகளை பரிந்துரைக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சம் ஏசி இன்ஹாபிட்டஸ் டேப்லெட்ஸு, ஏஆர்பிஎஸ் டேப்லெட்ஸு, கால்சியம் சேனல் பேக்லெஸ் டேப்லெட்ஸு, டயபிட்டிஸ் லைக் டேப்லெட்ஸு, பீட்டா பிளாக்ஸ் லைக் டேப்லெட்டு மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்துகளை உட்கொள்ள வேண்டும். அதேமாரி மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் மருந்தை நிறுத்தவும் கூடாது. நீங்கள் வந்து ஹைப்பர் டென்ஷன் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் நெட்டில் பார்த்துட்டோ இல்லைன்னா வேறு யாராவது சொல்லியோ இல்லை உங்களுக்கு குடும்பத்தில் யாருக்காவது இருக்கும் ஹைப்பர் டென்ஷன் அவங்க மாத்திரை எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை வந்து எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் ஹைப்பர் டென்ஷனோட இதை பொறுத்து மருத்துவர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. வீட்டிலேயே பிபி எப்படி நம்ம கட்டுப்படுத்த முடியும்? கண்டிப்பாக முடியும். உப்பை குறைச்சிடணும், தினசரி நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும், புகைப்பிடிப்பதை நிறுத்தாமல் வைக்கக்கூடாது, புகைப்பிடிப்பதை நிறுத்தணும், மதுவை தவிர்த்திடணும், போதுமான தூக்கம் இருக்கணும், மன அழுத்தத்தை குறைக்கணும், உடல் எடையை குறைக்கணும். அப்போ நம்ம வீட்டில் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா உப்பை குறைக்கணும், தினசரி நடைப்பயிற்சி செய்யணும், புகைப்பிடிப்பதை நிறுத்தணும், மதுவை தவிர்க்கணும், போதுமான தூக்கம் இருக்கணும், மன அழுத்தத்தை குறைக்கணும், உடல் எடையை குறைக்கணும். அப்போ உங்களுக்கு மனதில் அடிக்கடி சில கேள்விகள் தோன்றும். பிபி முழுமையாக குணமாகுமான்னு சிலருக்கு தோன்றலாம். சிலருக்கு வாழ்க்கை முறையில் மாற்றத்தால் கட்டுப்படுத்தலாம். முழுமையாக குணமாகுமான்னு சொல்ல முடியாது. மருந்து நிறுத்தலாமா? பிபி மருந்தை அதாவது மருத்துவர் கூறாமல் நிறுத்தக்கூடாது. பிபி இருந்தால் காப்பி குடிக்கலாமா அப்படியெல்லாம் உங்களுக்கு தோன்றும். அளவோட குடிங்க, எதுனாலும் அளவோட செய்யுங்க.
முட்டை சாப்பிடலாமா? அதுவும் அளவோட சாப்பிடலாம். பிபி இருந்தா நடைப்பயிற்சி நல்லதா? மிகவும் நல்லது. பிபி இருந்தா நடைப்பயிற்சி என்பது மிகவும் நல்லது. அத தடுக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. ஆரோக்கியமான உணவு, உடற்பயிற்சி, புகை மற்றும் மது தவிர்ப்பு, மன அழுத்த கட்டுப்பாடு, வழக்கமான பிபி பரிசோதனை, போதுமான தூக்கம். இதெல்லாம் இருந்து அப்படின்னா, உங்களுக்கு இத வச்சு நீங்க தடுக்கலாம். இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா பண்ணீங்கன்னா தடுத்துறலாம். உடல் உயர் ரத்த அழுத்தம் என்பது அமைதியாக உடலை பாதிக்கும் ஒரு நோயாகும். ஆனால் சரியான வாழ்க்கை முறை, உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி மற்றும் மருத்துவர் ஆலோசனையை பின்பற்றுவதன் மூலம் இதை எளிதாக கட்டுப்படுத்த முடியும். எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிடித்திருந்தா இந்த வீடியோவை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர் செய்து சாஜி ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நன்றி. மீண்டும் ஒரு புதிய ஆரோக்கியமான தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.